தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில் கேரள மாநிலத்தில் இருந்து கொண்டுவரப்பட்ட டன் கணக்கான குப்பைகள் விவசாய நிலங்களில் கொட்டப்பட்டு இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கம்பம் கேரள எல்லைக்கு அருகில் இருப்பதால் அங்கிருந்து தமிழகம் நோக்கி குப்பைகள் அடிக்கடி கொண்டுவரப்பட்டு கொட்டப்படுவது வழக்கமாகிவிட்டது. முன்னதாக கேரள குப்பைகளை தமிழகத்தில் கொட்டினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசு எச்சரித்திருந்தாலும் அதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகள் தளர்வாக உள்ளதால் இந்த அவலம் தொடர்கிறது. புதுக்குளம் அருகே உள்ள மானாவாரி நிலத்தில் பிளாஸ்டிக் கழிவுகள், மின் சாதனங்கள், எலக்ட்ரானிக் பொருட்கள் மூட்டை மூட்டையாக கொட்டப்பட்டுள்ளன. பின்னர் அவற்றை தீ வைத்து எரித்தாலும் சுற்றுச்சூழல் மாசடைந்துள்ளது. இதனால் விவசாய நிலங்கள் சேதமடைந்து பயிர் உற்பத்தியும் பாதிக்கப்படுவதாக உள்ளூர் மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் இந்த அவலத்திற்கு காரணம் எல்லை சோதனை சாவடிகளில் நடைபெறும் அலட்சியம்தான். போலீசார் வாகன உரிமையாளர்களிடம் கையூட்டு பெற்று சரிபார்க்காமல் வழி அனுப்பிவிடுகின்றனர். இதனால் குப்பைகள் தமிழகத்துக்குள் வருவதோடு நிலங்களும் நீர்நிலைகளும் பாதிக்கப்படுகின்றன என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். சோதனை சாவடிகளில் பணியாற்றும் போலீசார் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முறையான வாகன சோதனைகள் தீவிரப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர்.